மார்ச் 22 ஞாயிற்றுக்கிழமை. அன்பு எனக்கு இராவிட்டால் நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். 1 கொரிந்தியர் 13:1. அன்பு என்பது ஒரு தெய்வீக மொழியாகும். இம்மொழியை ஊமையரும் பேசலாம், செவிடரும் புரிந்து கொள்ளலாம். அன்பு தியாகம் செய்கிறது, அன்பு ஊக்குவிக்கிறது, அன்பு தட்டி எழுப்புகிறது, அன்பு அழியாத அடிச்சுவடுகளை உள்ளத்தில் ஆழமாய் பதித்து விடுகிறது. முடிவில் அன்பே வெற்றி சிறக்கிறது. மனித சமுதாயத்தை கட்டுக்கோப்புக்குள் வைத்திருக்கும் ஒரே சக்தி அன்புதான். பெற்றோர் தங்கள் குழந்தைகளின் மேல் வைத்திருக்கும் அன்புக்காக தங்களுடைய வசதிகளையும் ஓய்வு நேரங்களையும் செல்வங்களையும் தியாகம் செய்ய தயங்குவது இல்லை. பள்ளியிலிருந்து வீடு திரும்பும் சிறுமி தன் தாய்க்கு மலர் ஒன்றை மகிழ்ச்சியோடு தந்து தன் அன்பை தெரிவிக்கிறாள். தாய் அதைக் கண்டு பூரித்து போகிறாள். அன்பு அவர்களுக்குள் ஆழமான உறவை ஏற்படுத்தி விடுகிறது. கணவன் இரவும் பகலும் பாடுபட்டு ஓர் அழகிய வீட்டை கட்டுகிறான். தன் அன்பு மனைவியின் பேரை அந்த வீட்டுக்குச் சூட்டி, இந்த வீடு உனக்காகவே என்று சொல்லி தன் அன்பை செயலில் வெளிப்படுத்துகிறான். மனைவியும் அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறாள். நாம் பல வகை அன்புகளின் மத்தியில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெற்றோர் அன்புடன் நம்மை வளர்க்கிறார்கள். நமக்கு நண்பர்களின் அன்பும் உண்டு. பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது சக மாணவர்கள் நம்மேல் அன்பு செலுத்துகிறார்கள். இன்னும் உறவினர்களின் அன்பும் நம்மேல் பொழியப்படுகிறது. சில வகையான அன்பு கொஞ்ச காலம் மட்டுமே நம்மை மகிழ்விக்கக்கூடியதாயிருக்கிறது. சில சுயநல அன்பு வகைகள் வஞ்சகமாக ஒட்டிக் கொள்கின்றன. சில பொய்யான அன்பு வகைகளை நம்பி நாம் வேதனை அடைவதும் உண்டு. உலகப் பிரகாரமான அன்புகளையெல்லாம் தராசின் ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு 1 கொரிந்தியர் 13 விளக்கும் தெய்வீக அன்பை மறுபக்கத்தில் வைத்தால் தெய்வீக அன்பே கூடுதலாக இருப்பதை காணலாம். மற்ற அன்புகள் ஒருபோதும் கிறிஸ்துவின் அன்போடு ஒப்பிடத்தக்கவை அல்ல. எல்லாம் தனக்கு வேண்டும் என்றும் மற்றவர்கள் தனக்கு கொடுக்க வேண்டும் என்றுமே சுயநலமான அன்பு எதிர்பார்க்கிறது. ஆனால் தெய்வீக அன்பு தனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று தன்னிடமுள்ள எல்லாவற்றையும் தியாகமாக மற்றவர்களுக்கு வாரி வழங்குகிற ஒன்றாயிருக்கிறது. அன்பின் உச்சிதமும் நேசத்தின் ஆழமும் கிறிஸ்துவில்தான் வெளிப்பட்டன. காணாமற்போன ஆட்டை மெய்ப்பன் பாசத்தோடு தேடுவதைப் போல அவர் நம்மை தேடி வந்து மீட்டுக் கொண்டார். ஜீவனைத் தரும் அன்பிலும் பெரிய அன்பு ஒன்றுமில்லை என்றபடி கல்வாரியிலே தன் ஜீவனை தந்து நம்மை தம் சொந்தமாக்கினார். தெய்வ பிள்ளைகளே, அவரது அன்பு எத்தனை விசேஷமானது! நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. யோவான் 15:12-13.